காடு சாதாரண காடு மட்டும் இல்ல, அந்த காட்டுல மரங்கள் பேசும், ஓடைகள் சிரிக்கும், மலர்கள் மின்னும். அங்க இருந்த எல்லா பறவைகளும் நல்ல பறவைகள். எல்லா பறவைகளுக்கும் ஒரு தனி அழகு இருக்கும் பட்டூஸ். ஆனா அந்த காட்டுல ஒரு கருப்பு நிற காகம் மட்டும் எப்போதும் சோகமாவே இருக்கும். அந்த காகம் பெயர் கவி. கவி நல்லா உயரமா பறப்பான். அவனுக்கு நல்ல அறிவும் இருக்கு. ஆனாலும் அவன் மனசுல ஒரு சோகமாவே இருப்பான். என்னால எந்த பறவைகள் போலவும் என்னோட கலர் மின்னாது, யாரும் என்னை பாராட்டவும் மாட்டாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அவன் தினமும் சோகமாவே இருப்பான். அந்த காட்டுல இருக்கிற கிளி பச்சை கலர், குருவி வெள்ளை கலர்ல, மயில் இன்னும் அழகா நிறைய கலர்ல இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் கலர் கலரா ஜொலிப்பாங்க. ஆனா கவி மட்டும் சோகமாவே இருக்கும். ஒரு நாள் கவி, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், அதனால யாருக்கு என்ன பயன் இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு கவி வானத்தையே சோகமா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த காட்டுல இருக்கிற ஒரு சில பறவைகளுக்கு கவியை ரொம்ப பிடிக்கும். அவன் நல்ல அறிவாளி, எல்லா விஷயத்திலயும் ஆர்வமா இருப்பான். ஆனா கவிக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு நாள் நைட் வானத்துல கருப்பு மேகம்லாம் வந்து காடு இன்னும் இருட்டம் ஆயிடுச்சு. அப்போ நல்ல மழை, இடி, மின்னல், காத்து. எல்லா பறவைகளும் அவர்களுடைய கூட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு மரத்துல இருந்த குட்டி கிளி மினி காத்து வேகமா அடிச்சதுல கீழே விழுந்துடுச்சு. அது நல்லா சத்தமா அழுதுகிட்டு இருந்துச்சு. அம்மா என்னை காப்பாத்துங்க என அழுதுகிட்டு இருந்துச்சு. காட்டுல எந்த பறவைக்கும் அந்த சத்தம் கேட்கல. ஆனா கவிக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே கவி இந்த மழையில எந்த பறவையும் தனியா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உடனே மினியை தேடி போயிடுச்சு. ஆனா கவியால அந்த வேகமான காட்டுல பறக்கவே முடியல. ஒரு பக்கம் இடி மின்னல். ஆனாலும் கவி கீழே விழுந்து தட்டு தடுமாறி எழுந்து மினி இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. மினிய பார்க்கும்போது மினி குளிர்ல நடுங்கிக்கிட்டு காத்துதான் அவனோட ரெக்கையை அசைச்சது. உடனே கவி, பயப்படாத மினி, நான் இருக்கேன் சொல்லி கவியோட ரெக்கையால மினிய பாதுகாப்பா அவளுடைய கூட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. கூட்டுல மினியோட அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. மினிய கவி காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததை பார்த்ததும் மினியோட அம்மா திரும்பவும் அழுதாங்க. அப்புறம் அடுத்த நாள் சூரியன் உதிச்சது. காட்டுல இருக்கிற எல்லா பறவையும் ஒன்னா சேர்ந்து கவியை பார்த்து ஒரே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லா பறவையும் ஒன்னா சேர்ந்து இந்த காட்டுல யாரால பறக்க முடியும்? ஆனா கருப்பு நிற கவி மினிய காப்பாத்திருக்கு. அவன் தான் நம்ம ஹீரோ. அவனுடைய கருப்பு நிறம் தான் அவனுக்கு வலிமையே அப்படி சொல்லி எல்லா பறவையும் கவியை பாராட்டினாங்க. கவிக்கு ஒரே சிரிப்பு தான். அவனுடைய மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அங்க இருந்து ஒரு பெரிய வயசான ஆண்ட சொல்லுச்சு, கவியோட கருப்பு கலர் வெளியேதான், ஆனா அவன் மனசு நல்ல மனசு, அவன் தைரியமாவும் இருப்பான், அதுதான் அவனுடைய அழகுன்னு சொல்லுச்சு. காட்டுல இருந்தவங்க பேசுறத கேட்டு கவிக்கு கண்ணெல்லாம் தண்ணி. அவனுக்கு அன்னைக்கு அவனையே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னையில இருந்து கவி கவலைப்படவே இல்லை. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா வானத்தை பார்த்து மனசுல அவனை பெருமையா நினைச்சான். பட்டூஸ், நம்ம கிட்ட இருக்க குறைகளை எப்பவும் பார்க்கவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கு, ஒரு திறமையும் இருக்கு. நாம நம்ம கிட்ட இருக்க திறமையை மட்டும் பார்த்தால் முன்னேற முடியும், குறையை மட்டும் பார்த்தால் முன்னேற முடியாது பட்டூஸ். அதே சமயம் நம்ம கிட்ட தலைகணமும் இருக்க கூடாது.